ஹலோ மக்களே! தமிழ்நாடு எலெக்ஷன் ரொம்ப பரபரப்பா போயிட்டுருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு 118 சீட்டு வேணும். ஆனா, அவர்கிட்ட இருக்கிறது இப்ப காங்கிரஸ் கூட போய் சேர்ந்ததுனால 113 தான் சார்கிட்ட இருக்கு இப்போ. அதனால மற்ற கட்சி கூட அவருக்கு வந்து பெருசா உடன்பாடு இல்ல அப்படின்னு எனக்கு தோணுது. அதனாலயோ என்னவோ தெரியல. இன்னைக்கு ஆளுநர போய் சந்திச்சிருக்காங்க. ஆளுநர போய் விஜய் சந்திச்சு, ஆளுநர்கிட்ட என்ன வேண்டுதல் வச்சிருக்காங்கன்னா, எனக்கு இன்னைக்கே பதவி பிரமாணம் செய்து வைங்க அப்படின்னு. அதுக்கு ஆளுநர் வச்சு, இல்ல முடியாது 118 நீங்க பெரும்பான்மையை நிரூபிக்கணும்னு சொன்னனால, இப்போ வந்து விஜய் உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு வழக்கு போட போறாராம். வித்து ராகுல் காந்தியோட ஒரு சப்போர்ட்டோட. ஓகேங்களா? அவர் வந்து போய் இனி அங்கே ஜெயிச்சு, அந்த இதில் எப்போ ஜெயிச்சு என்ன என்ன தீர்ப்பு வருதோ அதை பொறுத்து தான் இருக்கும் தமிழ்நாட்டோட அரசியல் என்ன அப்படின்னு. அதில் வேற ஒரு பரபரப்பான தீ போயிட்டுருக்கு. இதுவரை நடக்காத ஒரு பரபரப்பான தீ என்ன அப்படின்னா, டிஎம்கேயும் ஏடிஎம்கேயும் சேரப்போங்கிறாங்க மக்களே. விஜயை வீழ்த்துறதுக்காக 2 பேரும் சேரப்போகிறோம் அப்படிங்கிற மாதிரியும் வந்துகிட்ருக்கு. அதற்கான பேச்சுவார்த்தை இன்னும் ஒரு உறுதியான இதில் வரல. உறுதியான வந்ததுக்கப்புறம் நான் அதை அப்டேட் பண்ணுறேன். எனக்கு அரசியல் பிடிக்கும். ஸோ அரசியலோட அப்டேஷன் மட்டும்தான் நான் கொடுத்துட்ருக்கேனே தவிர, அது அல்லாத என்னோட கருத்தை நான் இதில் வந்து பதிவு செய்ய விரும்பலை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, டிஎம்கே ஏடிஎம்கே சேர போகிறது கிடையாது. மேபி டிஎம்கேலேயோ இல்லை ஏடிஎம்கேலையோ இருக்கக்கூடிய, எனக்கு தோணுது ஏடிஎம்கேயில் இருக்கக்கூடிய பாமக கட்சிக்கிட்ட ஒரு 5 சீட் இருக்குது. விசிகா கிட்ட ஒரு 2 சீட் இருக்குது டிஎம்கே கிட்ட. ஸோ அவங்க 2 பேரும் மனசு வச்சால் மேபி விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பரபரப்பாக போயிட்டுருக்கு தமிழ்நாடு எலெக்ஷனை எல்லாருமே உற்று நோக்கி பார்த்துட்ருக்கோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.